ஆனந்தோ பிரம்மா. ஹையஸ்ட் ட்ரூத், கிரேட்டஸ்ட் ட்ரூத். த கிரேட்டஸ்ட் ட்ரூத் என்ன அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மா, ஆனந்தோ பிரம்மா. இதுதான் கிரேட்டஸ்ட் ட்ரூத். ஸோ ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூனா எந்த ஒரு விஷயத்தையுமே சரியான கோணத்துல பார்க்கறது. தப்பான கோணத்துல பார்த்தோம்னா அங்க நம்மளுக்கு சந்தோஷம் இருக்காது, துக்கம் இருக்கும். சரியான கோணத்துல பார்க்குறப்போ அங்க சந்தோஷம் இருக்கும். ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டேட்மெண்ட், "Seek ye the kingdom of God and his righteousness first, all else will be added unto it." அதுக்கப்புறம் the kingdom of God is within. ஸோ என்ன சொல்றாருன்னா, "Seek ye the kingdom of God and his righteousness, all else will add unto it." ஸோ kingdom of God is within, அதாவது நீ கடவுளோட ராஜ்யத்தை நீ தேடிப்போ. Seek ye the kingdom of God, கடவுளோட ராஜ்யத்தை தேடிப்போ. அண்ட் இஸ் ரைட்டியஸ்னஸ். ரைட்டியஸ்னஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா தர்மம். சீக்கிங் த கிங்டம் ஆஃப் காட்னா தியானம். ரைட்டியஸ்னஸ்னா தர்மம். நீ தியானம் பண்ணு, தியானத்தோட சேர்த்து தர்மமும் பண்ணு. அப்போ உனக்கு என்ன வேணுமோ அது உன்னை தேடி வரும். நீங்க தியானமும் தர்மமும் பண்ணா உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அது தானா தேடி வரும். ஸோ வாழ்க்கையில சந்தோஷம் வேணும் அப்படின்னா தியானம் பண்ணணும், தர்மமும் பண்ணணும். தர்மா லீட்ஸ் டு பீஸ். நீங்க தர்மம் பண்ண என்ன பண்ணா உங்களுக்கு சாந்தமா இருப்பீங்க. சாந்தி, சாந்தினா பீஸ். நீங்க தர்மம் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். பீஸ்னா நிம்மதி. எப்பவுமே சந்தோஷத்தோட சேர்ந்ததுதான் நிம்மதி. சந்தோஷம், நிம்மதி. தர்மனா என்ன? டியூட்டி. நீங்க செய்ய வேண்டிய டியூட்டி. தர்மம் சிம்பிளா சொல்ல போனா வாட் இஸ் த டியூட்டி, உங்களோட கடமை. இந்த தர்மான்ற டாபிக் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தர்மம் இருக்கிற இடத்துலதான் நிம்மதி இருக்கிறோம், நிம்மதி இருந்தாதான் சந்தோஷம். ஸோ வாழ்க்கையில நம்மளுக்கு நிம்மதி சந்தோஷம் ரெண்டு வேணும்னாக்கா நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அவங்க வாழ்க்கையில நிறைய பணம் இருக்கும், நிறைய வசதி இருக்கும், உறவு எல்லாமே நல்லா இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா நிம்மதி இருக்காது, தூக்கம் வராது, எப்பவுமே ஒரு படப்படப்பு, நிம்மதி இருக்காது. ஏன்னா அவங்களோட அக்கௌண்ட்ல புண்ணியம் இல்லை. தர்மம் செஞ்சாதான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் இருந்தாதான் உங்களால சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நீங்க பண்ணி பாருங்க. நீங்க நிறைய புண்ணியம் செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில நிறைய நிம்மதி வரும், நிறைய சந்தோஷம் வரும். அதுக்கப்புறம் சில பேர் கேட்பாங்க, சார் தர்மம்னா என்ன பண்ணணும், இன்னைக்கு தர்மம் பண்றது எப்படி, புண்ணியம்னா என்ன பண்ணணும், அது பண்றது எப்படி? ரொம்ப சிம்பிள். இப்போ சப்போஸ் இந்த தர்மன்றது இது வந்து தன் மண் தன். தன் ஆனா உடம்பால, மண்ணானா நம்ம புத்தியால, தனானா பணத்தால. ஸோ இந்த மூணுத்துல எந்த விதமா நீங்க உதவ முடியுமோ அந்த விதமா நீங்க உதவி பண்ணுங்க. அப்போ புண்ணியம் உங்களுக்கு தானா சேர்ந்து வரும். சர்வீஸ். சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட சர்வீஸ் பண்ணணும்னு இருக்கு, ஆனா என்கிட்ட நிறைய பணம் இல்லை. பணம் இல்லை, பட் அறிவு இருக்குல்ல, புத்தி இருக்குல்ல, அது 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதுவும் சர்வீஸ் தான். நிறைய வாலண்டரி ஒர்க் பண்ணுங்க. பிசிக்கலா நிறைய வாலண்டரி ஒர்க் பண்ணுங்க, அதுவும் சர்வீஸ் தான். பணம் அதிகமா இருந்தா பணம் கொடுங்க, புத்தி அதிகமா இருந்தாக்கா உங்களோட ஞானத்தை ஷேர் பண்ணுங்க. பிசிக்கலாவும் முடிஞ்ச அளவுக்கு வாலண்டரி ஒர்க் பண்ணுங்க. கிரியா யோகம் அப்படின்ற டெபினிஷன், கிரியா யோகத்துக்கு என்ன டெபினிஷன் அப்படின்னா, தப்பக ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானம் கிரியா யோகம் அப்படின்ட்டு பதஞ்சலி சொல்லியிருக்காரு. தப்பக ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானம் கிரியா யோகா. அப்படி தப்பக அப்படின்னா குறைச்சிக்கிறது. நிறைய தூங்குறீங்களா, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிறைய சாப்பிட்றீங்களா, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிறைய பேசுறீங்களா, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிறைய யோசிக்கிறீங்களா, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிறைய பேசுறீங்களா, எப்படி குறைச்சிக்க முடியும்? மௌனத்து மூலியம். நிறைய யோசிக்கிறீங்களா, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, தியானத்து மூலியம். ஸோ எல்லாத்தையும் குறைச்சிக்கணும். நிறைய எதிர்பார்ப்பு இருக்குதா, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கா, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஈகோ ஜாஸ்தி இருக்கா, நான் எனது அப்படின்னு ஜாஸ்தி இருக்கா, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எல்லாமே எனக்கு வேணும்ன்றதோட உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ வச்சுக்கின்னு இல்லாதவங்களுக்கு 4 பேர்கிட்ட, இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனுக்கு டொனேட் பண்ணு, ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் பிரிண்ட் பண்றதுக்கு டொனேட் பண்ணு, அன்னதானத்துக்கு டொனேட் பண்ணு, ஒரு நல்ல விஷயத்துக்கு டொனேட் பண்ணு. எல்லாமே எனக்கு வேணும், நான் சம்பாரிச்சதெல்லாம் நானே வச்சுக்கணும் அங்க அப்படின்னா தென் யூ ஆர் நாட் இன் தபஸ். தபஸ் அப்படின்னா எல்லாத்தையும் குறைச்சிக்கணும். உங்களோட தேவைகளை குறைச்சிக்கோங்க, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குறைச்சிக்கோங்க, உங்களோட ஈகோ குறைச்சிக்கோங்க, நான்ன்ற அகம்பாவத்தை குறைச்சிக்கோங்க, உங்களோட சாப்பாடு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, பேச்சை குறைச்சிக்கோங்க, யோசனையும் குறைச்சிக்கோங்க தியானத்து மூலியம். இதுதான் தபஸ். அதுக்கப்புறம் சுவாத்தியாயம் அப்படின்னா
ஸ்வ அத்தியாயம் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் த செல்ஃப். நீங்க நிறைய புக்ஸ் படிக்கிறப்போ, நிறைய என்லைட்டன் மாஸ்டர்ஸ் புக்ஸ் படிக்கிறப்போ உங்க பத்தி உங்களுக்கு நிறைய, இது சுவாத்தியாயம். சும்மா புக் படிக்கிறது சுவாத்தியாயம் இல்லை. அந்த புக் படிக்கிறது மூலியமா நீங்கள ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறீங்க, உங்க பத்தி நீங்க நிறைய புரிஞ்சுக்கிறீங்க, அது சுவாத்தியாயம். உங்களை பத்தி நீங்க நிறைய புரிஞ்சுக்கிறீங்க, உங்க பத்தி நீங்க நிறைய கத்துக்கிறீங்க. செல்ஃப் ஸ்டடி, சுவாத்தியாயம்னா செல்ஃப் ஸ்டடி. அதுக்கப்புறம் ஈஸ்வர பிரணிதானம். ஈஸ்வர பிரணிதானம்னா எல்லாரையும் கடவுளை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆன்மான்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரியும்? தியானத்து மூலியமா மட்டும்தான் தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க கண்ணை மூடி நீங்க பாருங்க, நீங்க கண்ணை மூடி மூச்சு கவனிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ உங்களோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நான் இந்த உடம்பு இல்லை, நான் என்னோட புத்தி இல்லை, நான் என்னோட அறிவு இல்லை, நான் என்னோட ஈகோ இல்லை, நான் இது இல்லை, நான் அது இல்லை, நான் அது இல்லை. கடைசியில் நான் யார்? ஐ எம் பியூர் கான்சியஸ்னஸ். ஸோ நான் ஒரு பியூர் கான்சியஸ்னா அப்ப என்னை சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் தான். மைண்ட் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஐடென்டிட்டி இருக்கும். மைண்ட் எம்டி ஆயிடுச்சுன்னா யூ ரியலைஸ் தட் யுவர் கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ், ஆத்மா. என் உள்ள இருக்கிற அந்த தத்துவம் தான் எல்லா உயிர்லயும் இருக்கு. ஸோ அப்போ எல்லா உயிர்லயும் உங்களை நீங்க பார்த்துப்பீங்க. அதுதான் ஈஸ்வர பண்ணிதான். ஸோ எல்லா உயிர்லயும் உங்களை நீங்க பார்த்துக்கிறப்போ அங்க உங்களுக்கு ஒன்னஸ் இருக்கும். அதுதான் அகம் பிரம்மாஸ்மி ஸ்டேஜ்.